வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மேங்களூர் ஸ்டைல் சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். போனோடையும் இதை செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் காஷ்மீரி வர மிளகாய்த்தூள். இது இல்லைன்னா 2 டீஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிரை ஊற்றி நல்லா கலந்துடலாம். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது மேரினேட் ஆகணும். மூடி வச்சிடலாம். பேனில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய். இது இல்லைன்னா இனி 2 சின்ன ஏலக்காய் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 4 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் கருகாத அளவுக்கு வறுத்தரலாம். அளவான தீயிலேயே வறுக்கணும். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். ஹை ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். சிக்கனில் இருந்து தண்ணி விடும். நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் போட்டு கலந்து விட்டுடலாம். சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். இந்த சிக்கன் சுக்காவுக்கு தக்காளியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. ஆனாலும் டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். அளவான தீயில் ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். 20 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காயை தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு கலந்து விட்டுடலாம். தேங்காய் சேர்க்க பிடிக்காதவங்க விட்டுடலாம். எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் பொறுத்தளவுக்கு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் செமியாக இருந்தால் சப்பாத்தி, சாதம் எல்லாத்துலேயும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த மேங்களூர் ஸ்டைல் சிக்கன் சுக்காவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.